அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு அண்டத்தில் இருக்கும் அனைத்தையும் பிண்டத்தில் இருக்கின்றன என்ற ஒரே ஒரு வாசகம் பல ஆண்டுகளாக உண்மையாகவா இருக்கிறது என்றெல்லாம் நினைத்து ஒரு முடிவுக்கு வந்து ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். இது என்னுடைய உணர்வு சம்பந்தப்பட்டது, என் அனுபவம் சம்பந்தப்பட்டது. ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. 64 கலைகள் இந்தியாவில். மற்றதெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை விஞ்ஞானங்களும் இணையதளம் உட்பட ஒரு மனிதனுடைய மூளைக்குள் வந்ததுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இணையதள இத்தனை பிரிவுகள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை பிரிவுகளும் ஒரு மனிதனுக்குள் அல்லது ஒரு குழுக்குள் ஒரு 2 பேர் 3 பேர் அல்லது 5 பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கணும். முதலிலே ஒரு மனிதனுக்குத்தான் தோன்றி இருக்க வேண்டும். ஆக எங்கிருந்து வந்தது என்றால் இந்த உலகத்திலிருந்து, இந்த பூமியிலிருந்து, இந்த பிரபஞ்சத்தில் தானே. ஆக ஏதோ ஒன்று முதலில் இருந்து இன்றைக்கு இணையதளம் வரை விஞ்ஞானமும் மெய்ஞானமும் அத்தனையும் நுழைந்திருக்கிறது என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இது யாரோ ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் நுழையவில்லை. பல லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு, அவர்கள் ஞானிகள் என்று கூறப்படுகிறார்கள், மகான்கள் என்று கூறப்படுகிறார்கள், விஞ்ஞானிகள் என்று கூறப்படுகிறார்கள். இவ்வளவுதான். இதேது எனக்கு இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது, சுவாமி விவேகானந்தருடைய ஒரே ஒரு சென்டென்ஸ், ஆல் you have unlimited energy, you can do anything and everything, believe in that அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜிகிட்ட வந்த அவருக்குள் நுழைஞ்ச எல்லா விஷயத்தையும் இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான கருத்தாக்கங்களாக, நூல்களாக இந்த பூமி பூரா பரவி வச்சிருக்காங்க இந்த சுவாமி விவேகானந்தருடைய சீடர்கள். அவருக்குள்ளேருந்து வந்தது. அதிலிருந்து கொஞ்சம் பேர் இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரீச் ஆகலை முழுசாக. சுவாமி விவேகானந்தருடைய கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம் மட்டும் இந்த பூமியில் ரீச் ஆகிருந்துச்சுன்னா இன்றைக்கு இந்த பூமி தான் உலகத்தினுடைய கடைசியில் சொர்க்க பூமியாக இருக்கும். சொர்க்க பூமினா அமைதியின் இருப்பிடம், உண்மையின் இருப்பிடம், சமத்துவத்தின் இருப்பிடம், சகோதரத்துவத்தின் இருப்பிடம், உழைப்பின் இருப்பிடம், படைப்புத்திறனின் இருப்பிடம் எல்லாம் இருக்கும். எதுவுமே இல்லையே. ஒரு பிரைம் மினிஸ்டர் சந்தோஷமாக அமைதியாக தனியாக காரில் வர முடியுமான்னு பாருங்க. காந்திஜி சொன்னாங்க, ஒரு பெண் இரவில் எப்போ தன்னுடைய ஆபரணங்களை போட்டுக்கிட்டு போகும்போது எந்த இது நடந்துடாமல் தவறு இல்லாமல் அன்றைக்கு அந்த பெண் சேஃப்டியாக வீட்டுக்குள்ளே போனால் தான் இந்த பூமி முழுமையான சுதந்திரம் அடைந்ததாக சொல்லுவோம். இன்றைக்கி நினச்சி பாருங்கள், தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பிரைம் மினிஸ்டர் வரணும். நான் சொல்லுவதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அவருக்கு வருவதற்கு முன்னாலே எத்தனை உளவுத்துறை, வருவதற்கு முன்னாலே எத்தனை 3 அடுக்கு 4 அடுக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு, அப்புறம் அவர் வரும்போது, அவர் காரில் வரும்போது அவருக்கு பின்னால் முன்னால் சைடில் இதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. நமக்குரிய நம்மளை வாழ வைக்க நாம் தேர்வு பண்ண ஒருத்தர் ஜனநாயகப்படி இவர் சுதந்திரமாக வந்துட்டு போக முடியுமா?
அவரை விடுங்க, சாதாரணமான ஒரு நடிகர் சுதந்திரம் வந்துட்டு போக முடியுதா? ஒரு நடிகனுங்க, இது அமெரிக்காவில் இப்படியெல்லாம் கிடையாது. இந்த நடிகனை மட்டும், இங்கே ஒரு நடிகன் 2 படத்தில் சும்மா ஒரு 10 நிமிஷம் தலையை தூக்கி வந்துட்டார்னா அவருக்கு போஸ்டர். அப்புறம் ஒரு படத்தில் ஜெயிச்சிட்டார்னு வச்சுங்க, அப்புறம் 5 படத்தில் ஜெயிச்சிட்டார்னு வச்சுங்க, அப்புறம் பல கோடிகளை ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவரை கடவுளாக்கிடுறாங்க நம்ம ஆளுங்க, குறிப்பாக தமிழ்நாட்டில். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க எதையுமே புரியலை. உங்களுக்குள்ளே இருக்கிறது உடம்பு கிடம்பெல்லாம் கிடையாது. அவ்வளவு ஆற்றல் பொருந்திய ஒன்றை பெற்று வந்திருக்கீங்க. அந்த ஆற்றல்கள் எங்கே இருக்குது? வெளிப்படையான சயின்ஸ் உண்மை. மூளையில் இருக்குது, உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லையும் இருக்குது. அது எபிஜெனட்டிக்ஸும் வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? யாராச்சும் ஒருத்தர் சார்ந்து வாழணும்ன்றதுல தீர்க்கமாக வந்துருச்சு. இப்போ மறுபடியும் உள்ள வாங்க. அப்போ அண்டத்தில் இருக்க அத்தனையும் தான் விஞ்ஞானமாக மெய்ஞானமாக வந்திருக்கு. இது யாரும் தனியாக கொண்டாந்து கொடுக்கல. அதனுடைய மூலம் நீங்கள் கடவுள்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கு ஒட்டுமொத்த மூலம் அதையே பேசிக்கிட்டு கடவுள் எனக்கு கொடுத்தாரு, நான் மந்திரங்களை ஜெபித்தேன் குடித்தாரு, நான் தொடர்ந்து இது பண்ணினேன் குடித்தாரு, அதெல்லாம் பேச விரும்பலைன்னா அதெல்லாம் கடைசி பொய்மைகளை உங்களை ஆக்கியிருக்காங்க. கடைசி பொய்மை என்பது என்னுடைய அனுபவம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எந்த ஜாதியில் பிறந்து எந்த மதத்தை பரப்பி எந்த மதத்துக்குள்ளே எந்த இதை சாப்பிட்டு எந்த மந்திரத்தை உச்சாரித்து அவர் கண்டுபிடிச்சாருன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் சார்லஸ் பெப்பேவை சொல்ல முடியுமா? இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் எடுக்க முடியலை. அப்போ இது அப்போ என்ன ஒரு விஷயத்து நமக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஏதோ எக்ஸ்ட்ரீமாக ஸ்பெஷல் சைல்டுக்கு வேணுமா கஷ்டம் எடுக்கிறதுக்கு, அது எம்ஆர்னு சொல்கிறாங்க, அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். சில ஸ்பெஷல் சைல்டு சிறப்பு குழந்தைகள் இருக்காங்கன்றாங்க, விட்டுருங்க. அதை இந்த மூளைக்குள்ள பிரச்சனை வந்தவங்கள விட்டுருங்க. ஆனால் 99% எல்லோரும் எம்ஆர் ஆபாரம் இருக்கும், நாம் அதை எடுக்கிறதில்ல. ரைட்டு. அப்போ ஒரு விஷயத்துக்கு வரணும். இது என்னமோ ஒரு சொல்லிக்கிட்டு இருக்காரே, நமக்குள்ளே எல்லாம் இருக்கா? சிம்பிளாக போடுங்க. இந்த பூமிக்குள்ளே மழை இருக்குது, இந்த பூமிக்குள்ளே வெயில் இருக்குது, இந்த பூமிக்குள்ளே வெளிச்சம் இருக்குது, இந்த பூமிக்குள்ளே செடி மரம் செடி கொடிகள்லாம் வளர்கிறதுக்கு எல்லாம் இருக்குது, நீங்கள் சாப்பிட்றதுக்குரிய அத்தனையும் இருக்குது, காற்று இருக்குது. இதெல்லாம் யார் வச்சது? இந்த இடத்துல நீங்கள் இப்போ பதறி இதுக்குள்ளே போயிடக்கூடாது. ஆமாம் சார் கடவுள். ஆமாம், ஆல்ரெடி யூ ஹவ் பீன் ஆர்கனைஸ்டு. உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டு அமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டு முடிஞ்சிருச்சு. நீங்கள் போய் ஒரு கண்ணை போய் தயார் பண்ணி வர முடியுமா? அதனால தான் ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்தால் தான் இது புரியும். ஸோ கடவுள் என்று ஒன்றை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமே, எல்லாமே இறைவன் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோமே, அது உண்மை. ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டு இருக்கிறது, உங்களுக்கு எல்லாமே கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. பூமி சுழன்று கொண்டிருப்பது இன்னும் அனாவசியப்படலையே. பூமி சுழன்று கொண்டிருப்பது இன்னும் அனாவசியப்படலை. அப்போ என்ன நீங்கள் சொல்கிறீங்க?